ஒரு போர்டில் எழுதியிருக்கும். என்ன தெரியுங்களா எழுதியிருக்கும்? அவன் இருக்கும்போது நான் இல்லை, நான் இருக்கும்போது அவன் இல்லை அப்படின்னு ஒரு வாசகம். அவ்வளவுதான். ஒரு மிகப்பெரிய மகானோட வாசகமே அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதே வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லைன்னா என்ன சொல்ல வர்றாரு இவரு? பைத்தியம் முடிச்சு பிச்சுக்கும் நமக்கு தலை. இன்னொரு இடத்துக்கு போனா இன்னொரு மகான் இருக்காரு. இன்னத்து நான் ஒரு குளிர்ந்த நெருப்பு, ஒண்ணு குளிர்ச்சின்னு சொல்லணும், இல்ல நெருப்புன்னு சொல்லணும். இல்ல சம்பந்தமே இல்லாம நான் ஒரு குளிர்ந்த நெருப்பு அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இவங்க? நமக்கு டவுட் வரும் தானே. ஒவ்வொரு ஜீவ சமாதியா மானாவாரியா தெரியுற. டே சொல்லுங்கடா, சொல்லி கொடுங்கடா, என்னடா மறைச்சு வைக்கிறீங்க, அந்த மேட்டரை மட்டும் சொல்ல மாட்டீங்களடா. கோயில கும்பிடுறீங்க, பட்டையை போட்டுக்கிறீங்க, கொட்டையை மாட்டிக்கிறீங்க, இன்னும் நடக்குன்னு. ஏங்க என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க என்கிட்ட தான் கத்துக்க முடியும்னு கேளுங்க. ஏன்னா நான் இப்படிலாம் போய் நோண்டுவேன். நான் சும்மாலாம் விட மாட்டேன். ஒருத்தனை அவனுடைய பாட்டம் பூட்டம் காலத்துல என்ன நடந்துன்ற அளவுக்கு நோண்டி வாங்கிடுவேன் நான். அப்ப சொல்லுங்க, என்ன விட மிக சிறந்த விளக்கம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? உங்களை யாராவது? உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் எசன்ஸ் தான், அந்த கேப்சூல் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நான். இப்போ ஒரு புத்தகம் நீங்க 800 பக்கம் இருக்கு அப்படின்னா 800 பக்கம் புத்தகத்தை உடனே சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா உங்களுக்கு? புத்தகத்துல மெயினான புல்லட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும் தானே. அப்படித்தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மிகப்பெரிய பறவைகள், கோழி குஞ்சு, இதெல்லாம் தன்னோட குஞ்சுகளுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க ஒரு அன்போட கொடுப்பாங்க இல்லையா? ஜஸ்ட் மிஸ். நீங்க எல்லாம் ரிஷிகேஷ் எப்பயோ கிளம்பிட்டேன் நான், அப்படியே துறவரம் போயிடலாம் தெரியுமா? பழகத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஷாக்கு. உன்னை உணர்ந்து தெரிஞ்சோன்னே உலக வாழ்க்கையில பற்றே போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா வாழாட்டி என்ன, ஆணி புடுங்கினா புடுங்காட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டேன் நான் பாட்டுக்கு. லாக்டவுன் அப்பவே டெல்லிக்கு பிளைட்டை போட்டு அங்க போனோடனே அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் காட்சி கொடுத்து, சில விஷயங்கள் ஏன்டா உனக்கு கொடுத்ததே மற்றவங்களுக்கு கொடுக்குறதுதான் கொடுத்தது, நீ கிரேட்டா எஸ்கேப் ஆகிற. இது பெரிய தலைவலி பிடிச்ச வேலைங்க. என்னடா ரொம்ப ஓப்பனா பேசுறானேன்னு தோணுதா உங்களுக்கு? உலகத்திலேயே மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தலைவலி பிடிச்ச வேலை உலகத்திலே எதுவும் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஏன் அப்படின்னா, நான் ஒரு நல்ல நிலையில உணர்ந்துட்டேன். சரி, உணர்ந்த நான் உணரலையா, என்ன பார்த்தேன் பார்க்கல, அதெல்லாம் விடுங்க. இதை நான் பேசுறது பிடிக்கிற அளவுக்கு ஏதோ பேசுறேன்ல, சரி ஏதோ விஷயம் தெரிஞ்ச விஷயன்ற அளவுக்கு இந்த அளவு பேசுறேன் இல்லையா? இந்த அளவுக்கு பேசும்போது ஒருத்தர் முறைச்சிட்டே பார்த்துட்டு இருப்பாரு. நான் கத்துக்கிட்ட ஞானம் வேற மாதிரி இருக்கே, இவன் வேற மாதிரி ஏதோ சொல்றானே அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அவரையும் கவனிச்சு, ஏன்னா அவரையும் சகோதரனா தான் பாக்குறேன். மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ விட்டா கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். நீங்க இதை விட்டுட்டு வேற எங்க போனீங்கன்னாலும் கடைசியில கடநீரை விட்டு குட்டைக்கு போறது சமம் தான். நான் உங்களுக்கு பெருங்கடல்ல நீந்துறதுக்கு இப்ப நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கர்மால வரும், ஒவ்வொரு கேரக்டர். அவங்களோட பழக்க வழக்கு வேற மாதிரி இருக்கும், எண்ணங்கள் வேற மாதிரி. ஏன்னா வரலாறுனாலே எனக்கு நான் தெரியாது. நான் ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங். அப்ப என்ன பண்றேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு எதனால நான் கிளம்பி போனேன்னு சொல்லிடுறேன். அப்படி அவ்வளவு சுயநலவாதி ஒன்றும் கிடையாது. நானு மக்களுக்கு மற்ற நேரங்களில் நல்லது பண்றது வைக்கிறது. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டிராவல் பண்ண அப்புறம் தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வேற லெவல்ல நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலக மக்களை திருத்தணும்ன்றது எப்படி தெரியுமா? கடல் நீரை அள்ளி வெளியில கொட்டுறதுக்கு சமம். எப்படி? கடல் நீரை அள்ளி வெளியே கொட்டினா கடல் நீரை அள்ளி ஃபுல்லா வெளியே கொட்ட முடியுமா? நம்மளால முடியுமா? கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது வள்ளலாருக்கும் தெரியும், சிவானந்த பரமஹம்சருக்கும் தெரியும், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுக்கும் தெரியும், தேரையருக்கும் தெரியும், புலிப்பாணிக்கும் தெரியும், போகருக்கும் தெரியும், அகத்தியருக்கும் தெரியும், சட்டைமொழிநாதருக்கும் தெரியும், காலங்கிநாதருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களோட வேலை என்ன தெரியுமா? ஒரே உண்மைதான். யாருக்கு இது போய் சேரணும் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும், இல்லைன்னா சேரவே சேராது. நானும் என்னோட வீடியோல என்னெல்லாம் டாக் போட்டிருந்தாலும் பாக்குறது எத்தனை பேர் பாக்குறாங்க? உலகத்திலேயே நீங்க அதிகமான கிடைத்த நெல்லிக்கணி மாதிரி கொடுத்தாலும் டவுட் தான் போடுவாங்க. இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் எனக்கு கழுவி ஊத்துறாங்க தெரியுமா? கீழே கமெண்ட்ல அசிங்கமா திட்டுறாங்க. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உண்மையை நீங்க கொண்டு போய் இந்த உலகத்துக்கு சேர்க்கணும்னாவே முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, செருப்படி வாங்குறது தயார் நிலையில இருக்கும். மதர் தெரசாவோட கதை கேட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன குறைச்சல்? அவங்க மிக உயர்ந்த நிலையில இருந்தாங்க. போய் ஒரு கடையில போய் கேட்டு பிச்சை கேட்டு நிக்கிறாங்க. எச்சதுப்பு நான் அவங்கள்ட்ட உடனே ஒண்ணும் இல்ல, அப்படியே தொடச்சிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டீங்க, என் குழந்தைங்களுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கன்னாங்க. எப்படி இருக்குது? அப்போ ஒருத்தனை இப்போ என்ன மாதிரியான ஆளுங்க சுயநலமா, இப்போ நான் என்ன பெருமையா பேசுறதுக்காக பேசல, ஜெனரலா மகான்களோட எண்ணங்களை தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நீங்க நாளைக்கு மகான் ஆக முடியும். எப்பயுமே நீங்க மகான் கிட்ட கேட்கறதே கேளுங்க அப்படின்னா நீங்க சீடர்களாக இருந்து என்னத்தை பண்றது? அதனால குரு யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன். இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல.
நானே குரு எனக்கே எல்லாம் தெரியுதுன்றப்ப அகம்பாவம் ஆணவம் ரொம்ப வளரும். அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். நீங்க உங்களுக்கு உண்மையை நான் சொல்லிடுறேன், பல பேர் இந்த உண்மையே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அகம்பாவம் வளர்ந்துரும், சாகர வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தெரியும் ஒருத்தன் ஸ்மார்ட்டான கிட்டு, என்னை பார்த்தனே தெரியல, ரெண்டு பொழைச்சுக்கும் தெரியும் தெரியல. ஆனா வேற ஒரு குருமார்கள் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, ஸ்பெஷலா இருக்காங்க போல அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறேன்ல, அப்ப இவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், நம்ம மிக சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு. அப்ப நம்பிக்கையோட போவாங்க. அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்ல, சும்மா பயிற்சி மட்டும் பண்ணி எல்லாம் உனக்கே புரிஞ்சிடும். பயிற்சி பண்ணி எல்லாம் புரிஞ்சிடும்னா 10 நாள் 11 நாள் கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணுவான். 12வது நாள் என்ன தெரியுங்களா ஆகும், அவனோட மைண்ட் ஜெயிச்சிடும். அவனுக்கு நல்ல எண்ணம் இருக்கும், நல்லது பண்ணணும்னு நினைப்பான், ஐயோ வீணா போய் வாழ்க்கை தெரிய அடிக்ஷன்ல தான் இருப்பான். ஆனா அவனோட மைண்ட் ஜெயிச்சிடும். ஏன் அவனோட மைண்ட் ஜெயிக்குது அப்படின்னா, என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 3 மனங்கள் இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, மெயினான கான்செப்ட், மெயினான டாபிக். 3 மனம் இருக்கு. ஒருத்தன் மிகப்பெரிய ஞானி ஆகணும், இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை கடந்த அஷ்டமா சித்திகளை அடையணும். அஷ்டமா சித்திகள்னா தெரியும்ல, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸ்பெஷல் பவர்ஸ், அது அவசியம் இல்லை. நான் பவர்ஸ் நான் எங்கேயுமே வந்து ப்ரமோட் பண்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா இதை கொண்டு குளிர தள்ளுறதுதான் லாய்க்கு. பவர்னு ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க, உங்க பவரை வச்சு 4 பேர் வித்தை தானே காட்டுவீங்க. நம்ம மோட்சம் அடையணுமா வித்தை காட்டணுமா? பல பேருக்கு மோட்சம், சில பேருக்கு எனக்கு குடும்பத்துல வேணுங்கிற வாழ்க்கையில நான் வேணுங்கிறத அச்சீவ் பண்ணும். உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன், இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உலக வாழ்க்கையில பற்று போயிடும். எதுக்குறான வாழ்க்கையை வாழ்றன்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு மிகப்பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, நீங்க ஞானம் அடைஞ்சிருவீங்க. எது ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் வேறு அனைத்தும் உன்னை தேடி வந்து விடுமோ அதற்கு பேரே ஞானம். ஞானத்துல ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் இருக்கும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சத்யராஜ். சத்யராஜ் சும்மா ஒருத்தர் கூப்பிட்டா போயிருவீங்களா? 5000 ரூபாய் செலவு பண்ணி போவீங்களா? போவீங்களா? சும்மா வாங்க உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்றேன் நான் வாங்க அப்படின்னா போயிருவீங்களா? நீங்க என் மாதிரி வயசுல இருக்கிற ஒருத்தனா போவீங்களா? நீங்க யாரா இருந்தாலும் டக்குன்னு அப்படி நமக்கு போகணுன்ற எண்ணமே வராது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இவன் ஏதோ புதுசா ஒண்ணு சொல்ல, அப்போ நான் சொல்றத நீங்க கேட்கிற தன்மைக்கு வரீங்க. அப்ப அந்த இடத்துல உங்க ஈகோ உடையுது. அப்ப உட்கார்ந்து நீங்க கேட்கிற தன்மைக்கு வரீங்க அப்படின்னா, நான் யாருங்க? ஒரு அரட்டவசருங்க. நான் ஒரு 10 வயசு கூட பிரயோஜனம் இல்லாதவங்க. நான் ஒரு பஞ்ச பரதேசி. ஆனா மகாவிஷ்ணுன்ற ஒரு சாதாரண ஒரு ஆள் கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க 20 பேர், இன்னைக்கு நீங்க ரொம்பவே பிளஸ் ஆனவங்க. இன்னைக்கு குருவோட அருள் இருக்கு. இன்னைக்கு முதல் 20 பேர் அது நீங்க வந்திருக்கீங்க. இது பாருங்க, நீ பரம்பொருளோட ஃபவுண்டேஷனோட வளர்ச்சி ஏன் வளர்ச்சி கிடையாது, நம்மளோட வளர்ச்சி தான். நம்மளால ஒன்னா டிராவல் பண்ண போறோம். ஏன் என்ன ஏதுன்றத நான் சொல்றேன். அப்ப மிகப்பெரிய லெவல்ல போகுது அப்படின்னா, இவன் பேசுற பேச்ச கேட்கறதுக்கு இத்தனை பேரை கூட்டத்தை கூட்டுதுன்னா, நீங்க எனக்காக கூடலங்க, இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அவன் பேச்சுக்கு தானே கூடுறீங்க. நீங்க எனக்காக பேச, நான் நினைச்சிட்டு நீங்க மகாவிஷ்ணு எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு, எனக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு, நான் இப்படி ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், என்னோட மிகப்பெரிய ஆளுங்களே கிடையாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற நினைப்புக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் தான் பெருசா தெரிவேன். நீங்க எல்லாரும் நான் சொல்றதான் கேட்கணும்னு என் கண்ட்ரோல். அப்ப பாதி ரகசியங்கள் பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தாங்க, அந்த அஜித் பட டைலாக் மாதிரி மெல்லிசான கோடு, இந்த பக்கம் போனா வேற வாழ்க்கை, இந்த பக்கம் போனா வேற வாழ்க்கை. அப்ப மகாவிஷ்ணுக்கு தெளிவு பிறந்தோடனே நான் எப்படி வந்துட்டேன், இது வேலையற்ற வேலை, இவங்களை திருத்த முடியாது, திருத்துறது பல பேர் இருக்காங்க, நம்ம கிளம்பிட்டேன், வச்சு செஞ்சு பிரிச்சிடும், கிளம்பி வா முதல்னு சொல்லி கூட்டு வந்து ரொம்ப சோகமாயிட்டேன். அப்படியே போயிருந்தேன், காட்டுக்குள்ள உட்கார்ந்து அப்படியே போயிருப்பேனேடா இப்படி பண்ணிட்டீங்கன்னு. சரி ஓகே, அப்பா பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. பொதுவாகவே ஸ்வதர்மான ஒரு டீட்டெயில்டா ஒரு வீடியோ பேசியிருக்கேன். என்னுடைய ஸ்வதர்மாவே என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஃப்ரீயா பாத்துருங்க. ஒருத்தங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ஈஸியா வருதோ அதான் ஸ்வதர்மா. அது அவங்க அந்த வேலையோ, இப்ப எனக்கு ஈஸியா ஒரு வேலை வருது, எது பேசுறது விஷயமா என்னோட தொழில் எது சூஸ் பண்ணாலும் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். என்னோட தேவைகள் எல்லாம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான் சீக்கிரட். இந்த உலகத்தை அச்சீவ் பண்றதுல ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. நீங்க இந்த ஞானம் கிடைச்சு நீங்க போகும்போது நீங்க தைரியமா இருங்க. இந்த உலகத்தை வாழ்றத ரொம்ப 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 ஈஸி. ஆனா ஞானினா நான் இப்படித்தான் இருக்கணுமே, ஞானினா நான் அப்படித்தான் இருக்கணுமே, இதுக்குன்னு ஒரு சில மீட்டர் இருக்கு, இதுக்குன்னு ஒரு சில எல்லை இருக்கேன்னு சொல்லி அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு மேட்ச் ஆகலன்னு பாத்தீங்கன்னா முன்னவே இழந்துருவீங்க. ஞானம் அடைஞ்சவனை பத்தி யார் பேசணும்? இன்னொரு ஞானம் அடைஞ்சவன் பேச முடியும். அதாவது நான் என்ன கேட்கிறேன், சோப்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒருத்தன் வந்து சோப்பு போட்டு கொடுத்து சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியாங்க. நீங்க நல்லா பேசுனீங்க, நல்லா பேசல.
இந்த சோப்பு எப்படி செஞ்சிருக்கலாம்னா அப்படின்னு அதோட இன்கிரீடியன்ஸ் பத்தி ஒருத்தன் பேச முடியுமா? பேசலாம். யார் பேசணும்? இன்னொரு மேனுஃபேக்சரர் பேசணும். புரியுதா உங்களுக்கு? பெரிய காமெடி என்னன்னா, வீடியோல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படித்தானே இருக்கணும், ஞானினா கண் சிமிட்டக்கூடாது. அதிகமா ஒரு கண் சிமிட்டு மிகப்பெரிய ஞானியா ஒருத்தன் இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் 10 காசு கூட இவெல்லாம் பெரிய ஆளா, கண்டபடி கெட்ட வார்த்தை. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு நான் கையில் எடுத்திருக்கேன். உங்களை ஒருத்தன் முறைச்சு பார்த்துட்டு போனாவே உங்களுக்கு கோவம் வருது. ஒருத்தன் கண்டபடி குடும்பத்தை 15 ஜென்மத்தை தோண்டி எடுத்து பேசுறான், எனக்கு எப்படி இருக்கும்? ஆனா எனக்கு எதுவுமே பாதிக்கும். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இறைவன் புண்ணியத்துல, பரம்பொருளினோட கருணையில, எங்க அப்பாவோட ஆசீர்வாதத்துல, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஆசீர்வாதத்துல அவனுக்கும் தெளிய வச்சிருந்தா நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் பைத்தியக்காரனா இருந்தா தான் லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருப்பான். பைத்தியம் தெளிவிடுச்சுன்னா அவன் ஏங்க அப்படி பேச போறான்? உங்களுக்கு இருக்கிற தெளிவு அவனுக்கு இருந்தா அவன் பேசுவானா அப்படி? அப்ப நான் என்ன நினைக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். என்னவே இப்படி பேசிக்கிற நீ, உனையெல்லாம் பாடுற, என்ன பண்ற, ஊரை கெடுத்த ஊரா இருப்பேல, நாட்டை கெடுத்த நாகர் இருப்பேல, அவன் பாவம் என்ன பண்ணுவான்? அதனாலதான் என்னைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான காரணமே தான். எனக்கு ஒரு விஷயம் நீ தெரிஞ்சிருச்சு, நான் தெரிஞ்சுட்டா நான் பெரியாளா? அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவனும் பெரியாள் தானே, அப்ப நீங்களும் பெரியாள் தானே. சரி, அப்போ இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், ஆன்மீகத்தோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே ஒரு பக்கம் வெளி உலகத்தை மறந்துருங்க. சரிங்களா? உலகம் என்பது பொய், மாயை. நான் பெருசா பேசினா 3 மணி நேரம் பேசுவேன். நான் முழுசா பேசுறதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். ஏன் உலகம் ஒரு மாயை உங்களுக்கு சொல்றேன்னா, சிங்கிள் பர்சன் தாங்க உண்மை, கூட்டமா இருக்கிறது பொய்ங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னும் புரியல, இன்னும் தெரியலன்னா இன்னும் டீட்டெயில், அதான் புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, இன்னும் டீட்டெயில்டா சொல்லுவேன். அதாவது தனித்தனி தீக்குச்சிகள் ஒன்றாக சேர்ந்ததுதான் ஒரு தீப்பெட்டி. தீக்குச்சிகள் தீப்பெட்டிக்கு வேல்யூ இருக்கா? இப்ப தீப்பெட்டின்னு பாக்கணுமா, நான் தீக்குச்சின்னு பாக்கணுமா? தீப்பெட்டி எடுனா வெறும் தீப்பெட்டி மட்டும் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்க எல்லாம் எப்படி ஏமாந்து போயிருக்கீங்க இத்தனை வருட காலமா அப்படின்னா, ஏதோ கூட்டம் கூட்டமா இருக்காங்க, இது கூட்டம் கூட்டமா போகுது, ஏதோ இந்த பக்கம் பார்த்தா பங்காரு அடிகளார் தனியா பண்றாப்புல, இந்த பக்கம் பார்த்தா நித்யானந்தா வேற லெவல் மாஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, இந்த பக்கம் பார்த்தா சத்குரு ஜக்கி வாசுதேவன்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு உலகம் போயிட்டு இருக்கு, என்டர்டைன்மெண்ட் உலகம் போயிட்டு இருக்கு, சிவகார்த்திகேயன்றாங்க, ஒருத்தன் விஜயன்றான். சரி, இதெல்லாம் தான் நிரந்தரமானு பார்த்தா நமக்கு சம்பந்தமே இல்லாம இந்த பக்கம் பார்த்தா சொந்தக்காரங்க மொய் வைங்கிறாங்க, அதை பொண்ணுன்றாங்க, கல்யாணம் பண்ணுன்றாங்க, குழந்தை குட்டி பெற்றுக்கணுன்றாங்க. சரி, இது எதுவுமே வேண்டாம்னு சரி அமைதியா ஆன்மீகத்துக்குள்ள போகலாம் பார்த்தா ஆன்மீகத்துக்குள்ளதான் இருக்கிறதே பெரிய அயோக்கிய போல பூரா இருக்காங்க. இவன் ஒருத்தன் நான் தான் பெரிய ஆள் என்ன கும்பிடுங்கிறான், ஒருத்தன் என்ன கும்பிடுங்கிறான், ஒருத்தன் பாத்தீங்கன்னா நெத்திய கும்பிடுங்கிறான், ஒருத்தன் விக்கிரகம் பொய்யுங்கிறான். எதை நம்புவீங்க நீங்க? அதாவது ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு, ஒரு பெருமையான இடத்துக்கு போய், ஒரு பெருமையான இடத்துக்கு போய் உங்ககிட்ட நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஏங்க கீழே இறங்கி அந்த சாவியை தேடுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க இறங்கி சாவியை தேடிக்கிட்டு இருப்பீங்க. நான் டக்குன்னு உங்களை எந்த இடம்னு சொல்லல, எந்த ஊர்னு சொல்லல, நல்ல இருட்டு, கண்ணை வேற கட்டி விட்டேன், தேடுங்கன்ட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். எவ்வளவு நாள் தேடுவீங்க? எதை தேடுவீங்க? எங்க தேடுவீங்க? எதுவுமே சொல்லலைங்க. நானே முன்னாடி சாவின்னு சொல்லிட்டு வேகமா சொல்றீங்க. ஒரு டக்குன்னு கூட்டம் தேடுங்கன்றான், இப்ப சாவியவே மறந்துடுவீங்க. தேடுங்க, அவ்வளவுதான், நான் பாட்டு கிளம்பிட்டேன். என்ன பண்ணுவீங்க? ஆன்மீகம்ன்றது அதுதான். என்ன தெரியுமா பண்றாங்க? உண்மையாவே ஒருத்தன் அப்ப ஆன்மீகத்துல எதடா தேடுறது சொல்ல மாட்டாங்க, எப்படா தேடுறது சொல்லவே மாட்டாங்க. முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு கிளாஸ். நடக்குதா நடக்கலையா? கேட்க கூடாது. கேட்டா பதில் கிடைச்சது நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்கல்ல. இல்ல, 2 விஷயம் மட்டும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு எல்லா உண்மையிலையும் நான் சொல்றேன், எல்லா உண்மையிலையும் சொல்றேன். ஒரே உண்மைதான், அந்த ஒவ்வொரு உண்மை வேற வேற கலர் கலரா சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேபிள்ல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? எங்க பேப்பர் பறக்குது, குப்பை பறக்குது, துணி பறக்குது, அது பறக்குது, பொடி பறக்குது, இப்படி பறக்குது, அப்படி பறக்குது, ட்ரெஸ் பறக்குது, ஜட்டி பறக்குதுன்றீங்க. இத்தனை பேர் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்றேன். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணா பறக்கிறது பூரா நின்றோம்.
இப்ப நமக்கு தேவை சுவிட்ச் ஆஃப் பண்றதா, எதெல்லாம் பறக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா? சுவிட்ச் ஆஃப் பண்ணா சாகலமும் தானா நடக்க போகுது. அந்த சுவிட்ச் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. சில பேர் சுவிட்ச் எதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, இது இந்த சுவிட்ச் தானு அடிக்கடி வேற போட்டு போட்டு கன்ஃபார்ம் பண்றீங்க. சில பேர் என்ன பண்றீங்க, நல்லா சுவிட்சை போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. சில நேரத்தில் இந்த சுவிட்சோட ஸ்டைல் சரியில்லைன்னு வேற சுவிட்சுக்கு போயிடுறீங்க. நீங்க உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் இப்ப சொல்லு, எவ்வளவு கஷ்டமான பொறுப்பை கொடுத்து நீங்க உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இது பெரிய தலைவலிங்க. ஞானம் ஒருத்தன் அடையணும்னா எவனையும் கண்டுக்கூடாது, அவனையே தான் கண்டுகிட்டு இருக்கணும். அப்போ இது எவ்வளவு பெரிய தலைவலி நினைச்சு பாருங்க. ஒரு சில பேர் என்ன பண்றீங்க, சுவிட்சுக்கெல்லாம் போயிடுறீங்க. நல்ல சுவிட்சு தானான்னு ஒரு பக்கம் சுத்தி வந்து பாக்குறீங்க. நல்லா இருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருவீங்க. கொஞ்ச நாள் சுவிட்சை போட்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. என்ன ஏதோ அழுக்கு போட்டிருக்க மாதிரி இருக்கும், தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுறீங்க. அப்ப என்ன ஆகுது, கரண்ட் அடிக்குது, அந்த சுவிட்சும் வீணா போயிடுது. இப்ப மகாவிஷ்ணு நீ சொல்றதுதான் ஏண்டா அப்படின்னு கேட்டா, மகாவிஷ்ணு சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்தியர், போகர், புலிப்பாணி, காலங்கிநாதர், சிவானந்த பரமஹம்சர், வேதாத்ரி மகரிஷி, என்ன மகான் வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் அவதரித்த எந்த மகான், எந்த சித்தர், எல்லாரும் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க, எத்தனாயிரம் பாடல்கள். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம், 4 வேதங்கள் வேற, புதுசா வேற இப்ப சித்த வேதம், யோக வேதம் என்ற புத்தகங்கள் வேற வந்திருக்கு. எத்தனை பாடல்கள், எத்தனை அர்த்தங்கள், எத்தனை கவிதைகள், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு மனிதர்களோட உயிர் போயிருக்கு. இத்தனை விஷயத்தையும் தாண்டி உங்களால இன்னைக்கு ஞானம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கேன், என்னோட வருடம் அனுபவம், இந்த ஜென்மத்துல என்னுடைய அனுபவம் தான் கம்மி. ஆனா இந்த அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், என்னை யாரெல்லாம் என்ன சிஷ்யன்னு கூப்பிட்டாங்களோ, என்னை யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சீடன்னு கூப்பிட்டாங்களோ, இப்ப என்னை அப்படி கூப்பிடுறது சங்கடப்படுறாங்க. பெரிய விஷயமா சொல்றதா கிடையாது. மகாவிஷ்ணு கிட்ட ஒரு நல்ல மெட்டீரியல் தான் இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அதுக்காக இவ்வளவு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இல்லாட்டினா என்னோட கதையை உட்காந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப எல்லாரும் மாதிரி இப்ப நான் ஒரே விஷயத்த சொல்லிட்டு மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ணவும் மாட்டீங்க, அது உங்களுக்கு பலிக்கவும் பலிக்காது. எப்ப தெரியுமா உங்களுக்கு நம்பிக்கை வரும்? இப்போ மகாவிஷ்ணுன்றவன் ஸ்ட்ரைட்டா கிளாஸ் கூப்பிட்டான்னா வந்திருக்க மாட்டீங்க. ஆனா அவனோட ஒரு 20 வீடியோ 30 வீடியோ பார்க்கணும், ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த கான்பிடன்ஸ் பில்ட் ஆகுதுல, அதுதான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அப்ப நாளை பின்ன உங்களுக்கு அந்த ஞானம் நிலைத்து இருக்கணும், உங்களுக்கு பவர்ஸ் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய அடித்தளம் அந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்கணும். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு கான்பிடண்டா இருந்ததுனாதான் முதல்ல அதை நீங்க நம்புவீங்க. அதனாலதான் மக்களை முதல்ல நான் நம்ப வைக்கிறக்கா அவ்வளவு போராட்டம் பண்றேன். இதுல இன்னும் சில கொடுமையெல்லாம் வரும், 20 பேர்னால பரவாயில்ல, சில கடவுள் நம்பிக்கை இல்லாம வருவாங்க. எப்படி புரிய வைப்பீங்க நீங்க? நினைச்சு பாருங்க நிலைமைய. அன்னைக்கு பொழுது ஃபுல்லா எனக்கு உயிர் அதுலயே போயிடும். இதனாலதான் முக்காவாசி மகான்கள் ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானம் கிடைச்சோடனே தனியா போய் காட்டுல போய் உட்கார்ந்துருது. சாதாரணமா நினைச்சிடாதீங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸே நல்லா போடாத மாதிரி தான் இருக்கும். நம்மளெல்லாம் கூட மிக உயர்ந்த நிலையில இருப்பான், காத்துல பறப்பான். இன்னும் எத்தனையோ மகான்களுக்கு நான் பார்த்திருக்கேங்க. அந்த இடத்துல பறப்பான், கூடு விட்டு கூடு பாயிறது, அடுத்தவங்க மனசுல இருக்கிறத சொல்றது, காட்டோட காற்றா கரைஞ்சு போயிடுறது, ஒரே நேரத்துல 8 இடத்துல காட்சி கொடுக்கறது, 38 வருஷம் சாப்பாடு இல்லாம வாழ்றது, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழ்றது, தண்ணி சாப்பாடு இல்லாம வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு வாழ்றது. இந்த மாதிரியான மகான்கள் சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எதுவும் கதை கிடையாது. அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, அற்புதங்கள், அதிசயங்கள், அமானுஷ்யங்கள் இந்த செகண்ட் இந்த உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சம்பந்தமே இல்லாம சென்னையில பெங்களூர்ல உட்கார்ந்துட்டு நம்ம ஏதோ வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போல, அதெல்லாம் ஏதோ கதை போல புராணங்கள் போல போல நினைச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க இதை நம்பினால் ஒழிய உங்களுக்கு ஞானம் வராது. எதை நம்பணும்? நீங்க என்ன நம்ப வேணாம், மகாவிஷ்ணு சொல்ற விஷயத்த நம்ப வேணாம். நான் சொல்ற விஷயத்த சுய ஆராய்ச்சி பண்ணுங்க. முதல்ல இது கரெக்டா தான் இருக்கா, நான் சொல்ற எதையுமே தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்காதீங்க ஜி. நீங்க மகாவிஷ்ணு யாரு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லாதவன். நான் சொல்ற விஷயத்த அனலைஸ் பண்ணுங்க, டீப்பா கேள்வி கேளுங்க. உங்களுக்குள்ளே எல்லா பதிலும் ஒரு கட்டத்துக்கு மேல மேட்ச் ஆகும். இது எப்படி அப்படின்னா, இப்போ எத்தனை பேருக்கு இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லை இங்க? எப்போ வேலை கம்மி எனக்கு, எல்லாத்துக்கும் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, இல்லைன்னா இதுக்கு நான் ஒரு ½ டே எடுக்கணும். நான் கடவுள் நம்பிக்கை வர வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் வர வச்சிடலாம், அது ஒரு மேட்ரு கிடையாது. மறுபடியும் உங்களுக்கு தான் டைம் போகாதா? சரி, ஓகே. இவ்வளவு பேரை சுத்தி இத்தனை பேரை பார்த்து இத்தனை வேதங்கள்ல இருக்கிறத, மகாவிஷ்ணுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது. எனக்கு புத்தகங்களால தெரிச்சு ஓடுறேன் நான். எனக்கு அது எவன் உட்காந்து அவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருக்கிறது.
ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஒரு புக்கு ஃபுல்லா படிச்சா மிஞ்சி போனா ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தான் வேல்யூபிளா இருக்கும். அவன் புத்தகத்தை முடிக்கணும்ன்றக்கா உட்கார்ந்து இடைச்செருகள் போட்டு 300 பக்கத்து எழுதிடுவான். அப்ப நான் புக்கு படிக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? அப்ப 10 புத்தகங்கள் படிப்பதும் ஒன்றுதான், 10 புத்தகம் படித்தவனிடம் 10 நிமிடம் பேசுவதும் ஒன்றுதான். கரெக்ட் தானே? அவனுக்கு எது புல்லட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் கொண்டு கொடுத்துட்டு போயிருவாங்க. நமக்கு அதுதான் எதுக்கு டைம் வேஸ்ட்? அப்போ முதல்ல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. ஞானம் அடைய புத்தகம் அவசியமா? தேவையே இல்லை. முதல்ல தூக்கி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. மொதல் விஷயம் புக்கவே படிக்க மாட்டேன், படிப்பேன் எப்பயாவது யாராவது ரொம்ப சஜஸ்ட் பண்றாங்க. இது எப்படின்னா, எங்க சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்கற மாதிரி இருக்குது. பசிச்சா சாப்பிடுறோம்ல, பிடிச்சது சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி புத்தகம் பசின்னு எப்பயா கேட்டுச்சுன்னா அது ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். மிஞ்சி போனா ஒரு 10 பேஜ் படிப்பேன். இப்ப இதை நீங்க இன்னொரு கான்பிடன்ஸ் வந்துடணும். என்ன கான்பிடன்ஸ்? ஞானத்திற்கு புத்தகம் அவசியம் கிடையாது, ஞானத்திற்கு வேதங்கள் தேவையே இல்லை. வேதாந்தம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சு, புத்தகங்கள் படித்து ஒருத்தனுக்கு அறிவு வருது அப்படின்னா வேதம் வேதாந்தம். எவன் ஒருவனுக்கு தனக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு தனக்குள்ளேயே சகல விஷயங்கள் கேள்வி கேட்டு அவனுக்குள்ளேயே பதில் வர்றதோ அது பேர் சித்தாந்தம். இதான் வேதாந்தத்திற்கும் சித்தாந்தத்திற்கும் இருக்கக்கூடிய விஷயம். திருவள்ளுவர் 1330 திருக்குறள்களை எழுதினாரா இல்லையா? மிகச்சிறந்த நூலா இல்லையா? உலக பொதுமறையா இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆல்மோஸ்ட் கண்ட்ரிஸ், மெயினான கண்ட்ரிஸ்லாம் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உலக பொதுமறைன்னு எடுத்து வச்சிருக்காங்க. உலக பொதுமறைன்னா என்ன? நான் எழுதினதை உலகமே அக்செப்ட் பண்ணுது. இப்ப சொல்லுங்க, நான் என்ன கேட்கிறேன், திருவள்ளுவர் 1330 திருக்குறள்களை எழுதினார். திருவள்ளுவர் எந்த புத்தகத்தை படித்து உலக பொதுமறையை எழுதினார்? பதில் சொல்லுங்க எனக்கு. நீங்க பேசினா தான் அடுத்த டாபிக் போவேன். நல்லா கேட்கிற கதை மாதிரி நல்லா இருக்குன்னு எனக்கே பேச வைக்காது, எனக்கே மூச்சு வாங்குது. பேசுங்க, நீங்க பேசுங்க. டாபிக் உள்ள போற மாதிரி இருக்கா? கொஞ்சமா புரியுதா? புரியுது இல்ல? வச்சு செஞ்சுட்டு அனுப்புவோம் இருக்கேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சொல்லுங்க, நான் பதில் சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். நான் திருவள்ளுவர் சித்தாந்தம் திருவள்ளுவருக்கு வேலை செஞ்சது இல்லன்னே சொல்ல, 100% சித்தாந்தம் தான் பெருசு. அக்செப்ட் பண்ணிக்கலாமா? எஸ் ஆர் நோ? எனக்கு அப்பப்ப கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் நீங்க டவுட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ், ஓகே. திருவள்ளுவர்னால 1330 திருக்குறள்களை எழுத முடிஞ்சது. ஆனா என்னால எழுத முடியலையே. அப்ப அவர் தெய்வத்தோட குழந்தையா? இந்த டவுட் அப்ப எத்தனை பேருக்கு இருக்கு? சூப்பர். அதாவது திருவள்ளுவர் மட்டும் எடுத்துக்காதீங்க, பாரதியார் எடுத்துக்கங்க. புரட்சி புயல் இல்லையா? அவன் ஒரு ஞானி. அந்த மனுஷன் எல்லாரும் எல்லாம் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? வழக்கம் போல பட்டையும் கொட்டையும் போட்டிருக்கிறவனே நல்ல நிலையில இருக்கான். ஞானம்ன்ற ஒருத்தனுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எங்க இருந்து வார்த்தை வருதுன்னே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. லூசுத்தனமா பேசுறது வேற, வாய்க்கு வந்து பேசுறது வேற. அதை விட்டுருங்க. பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப் பெற்றேங்கிறாரு. யாரு? வள்ளலார். எப்படி ஆயக்கலைகள்னா என்ன? பரவாய பிரவேசம், ஜோதிட சாஸ்திரம், கம்பு சுற்றும் கலை, அந்த கலை, இந்த கலை, ஏகப்பட்ட கலை இருக்கு. ஒரு 64 கலைகள் இருக்கு. ஆயக்கலைகள் என்பது 64. அதுல வந்து பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிறது, ஆகாய வழியா டிராவல் பண்றது. நல்லா கவனிங்க, இந்த பவர்லாம் உங்களுக்குள்ளே இருக்கு. நான் ஏதாவது கதைலாம் சொல்லிட்டு இல்லை, அதை நான் ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு. சோ ஆகாய மார்க்கமா போய் இவ்வளவு விஷயத்தையும் வாத்தியார் இல்லாம ஒருத்தன் எப்படி கத்துக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா? முதல்ல வாத்தியார் இல்லாம எப்படி கத்துக்க முடியும்? ஆனா வள்ளலாருக்கு நடந்தது. எப்படி நடந்தது? இப்ப சூப்பரான ஒரு பதில் சார் இது. சில பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, போன ஜென்மத்துல நல்ல அவங்க வளர்ச்சியில் வந்திருப்பாங்க போல, ஆனால் டக்குன்னு கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப அதுக்கு முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதுக்கு முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்ப இந்த பிறவி கிடைக்கி இத்தனை ஜென்மத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ திருவள்ளுவர், வள்ளலார் மாதிரி, பாரதியார் மாதிரி ஞானம் துளிர் விட்டு பேசுறவங்க, ஓஷோ மாதிரியான ஆளுங்க, அவங்கெல்லாம் ஏதோ கடவுள் போல, அவங்கெல்லாம் ஏதோ குருமார்கள் போல, அவங்கெல்லாம் ஏதோ மிகப்பெரிய மகான் போல, அவங்களாம் ஏதோ மிகப்பெரிய ஞானி போல, நம்ம எல்லாம் ஏதோ உட்கார்ந்து கேட்கறதுதான் லாய்க்கு போலன்னு கடைசி வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துட்டு போறீங்களா? எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அப்போ உண்மையை சொல்லி தருகிறேன், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது. பரப்புங்க ஞானத்தை. என்ன ஆயிரப்போகுது? பரவட்டும். டைரக்டா சீக்கிரட்டா சொன்னாலே ஒருத்தனும் ஃபாலோ பண்ண மாட்டான். இதை மறைச்சு வச்சு பரிபாஷையில வச்சு அதை பண்ணி இதை பண்ணி 10 காசு கூட பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் வேணும். நீங்க என்ன குருன்னு கூப்பிட வேண்டாம், நீங்க என்னைய ஃபாலோ பண்ண வேணாம், நீங்க டொனேஷன் பண்ண வேணாம், நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், நீங்க முகத்திலே முடிக்க வேணாம். நீங்க தயவுசெய்து ஒண்ணு மட்டும் பண்ணுங்க.
நான் சொல்ற விஷயம் தெரிய 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 புரிய 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 இது கேட்டு தான். ஞானம்ன்றது ஆரம்ப வாசல். பிரம்ம ஞானத்துக்கு போகணும். நீங்க எல்லாரும் ஞானம் தான் என்று நினைச்சிட்டு இருக்கீங்க. ஞானம் உங்களுக்கு பேசிக்கவே கிடைச்சிடும். எண்டு போக 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 பல பிரபஞ்ச ரகசியங்கள் புரிய வரும். திண்ணூறு ஆணவம் அகம்பாவம் அகந்தைன்றது டு த கோர் வரும் உங்களுக்கு. சும்மாலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் சார், அதெல்லாம் எப்படி பண்ணிடுவேன் சார், இப்படி பண்ணி சத்தியம் பண்ணி தரீங்க, கான்சென்ட்ரேஷனா கவனிக்கிறீங்கன்னா இந்த உண்மையை சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஏப்ப நான் சத்தியம் பண்ணி தரேன்னா ஏன் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னா பதில் சொல்றேன் கேளுங்க. நான் உண்மையை வளரிடுவேன், சொல்லிடுவேன். அந்த திமிரு அந்த அகம்பாவம் இருக்கு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையோட ரொம்ப கேவலமா போயிடும் உங்களுக்கு. உங்களால வளர்ச்சி பாதைக்கு போகவே முடியாது. மிக உயர்ந்த ஞானிகள் ஏங்க விஸ்வாமித்திரர் எல்லாம் கூட நம்ம பெரிய ஆள். அந்த ஆள் பூமி மாதிரி ஒரு பூமியை தன்னோட தவ வலிமையில செஞ்சு சுத்த விட்டாங்க. அந்த ஆளு இன்னொரு பூமியை செஞ்சு சுத்த விட்டாப்ல. என்ன ஆற்றல் இருந்திருக்கணும் ஒருத்தனுக்கு. அந்த ஆள் தவத்துல உட்கார்றாப்புல. கடைசி நேரம் முக்தி கிடைக்கக்கூடிய நிலைமை, மோட்சம் கிடைக்கக்கூடிய நிலைமை. பெண் டான்ஸ் ஆடி அவரோட தவத்தை கலைச்சதுல என்ன தெரியுமா பண்ணாரு? பூமியில இருந்த மொத்த கெட்டாவி மொத்த துர்தேவைகள் என்ன தவ வலிமையில இருந்திருப்பான் பாருங்க. அந்த ஆள் மொத்தத்தையும் எந்திரிச்சு ஆட விட்டாப்புல. சிவபெருமான் மிரட்டாங்க. நான் சிவனே என்னடா பண்றாங்க, இவ்வளவு கோவமா? ஆமா, நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் 5000 ஃபீஸ் கொடுத்து இன்னைக்கு நீங்க கேட்டது கிடைக்கலனாக்க அவ்வளவு கடுப்புல போவீங்க. சாப்பாடு நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது சரியில்லை, இது சரியில்லை, இவ்வளவு தூரம் மூட்டை வேற தூக்கி விட்டாங்க, இவ்வளவு கடுப்புல போறீங்க. ஒருத்தன் 90 வருஷம் 100 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்ணி ஜஸ்ட் லைக் ஹை ஹை அப்படின்னு டான்ஸ் ஆடினாலும் ஒரு தவம் கலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தவத்துக்கு பலனும் கிடைக்கல, அவருக்கு உண்டான வரணும் கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு, எவ்வளவு வரணும்? அப்ப ஞானிகளுக்கு கோபம் வருவது சகஜம் தானே. ஞானிகளுக்கு கோபம் வராதுன்னு சொன்ன ஆள் யாருக்கு? காட்டுங்க, வரிசையில கூப்பிட்டாங்க. எனக்கு கொங்கனருக்கு மேலே நீங்க எல்லாம் கோவப்பட்டு போறீங்க. கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவான்னு கேட்டார். தெரியுமா அந்த கதை? எத்தனை பேருக்கு தெரியும்? பாதி பேருக்கு தெரியாம ஜஸ்ட் ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன். உட்காந்து தவம் பண்ணிட்டே இருக்காப்புல. மரத்துல இருந்து ஒரு கொக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எச்சம் போட்டுருது இவர் மேல. நல்ல தவத்துல இருந்தவர் கண்ணை திறந்து பார்த்தவர் தான் கொக்கு எரிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஞானிகளுக்கு கோபம் வரக்கூடாது. ஞானிகள்னா இப்படித்தான் இருப்பாங்க போல, அமைதியா தான் இருப்பாங்க போல. கோபம் வரணும், ஆனா வரக்கூடாது. எப்படி வரணும், எப்படி வரக்கூடாது? சட்னியில மிளகா சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். அதிகமா சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? காரம் அதிகமா இருக்கும், சாப்பிட முடியாது, உடலுக்கு கேடு, அல்சர் பிரச்சனை, எல்லா கன்றாவும் வரும். அப்ப கோபம் என்பது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்க வேண்டுமே தவிர கோபமே உங்களுடைய சுபாவமாக எல்லாமே எப்படி எடுத்துக்கணும்? அளவா. அதாவது எப்படின்னா, உங்க குழந்தை இருக்கும், அது தப்பு பண்ணிட்டே இருக்கு, சேட்டை பண்ணிட்டே இருக்கும், ஏய் அமைதியாரு சொல்லிட்டு இருக்கல பிச்சு போவோன்னு அப்படின்னா இந்த குழந்தை அப்பதான் அமைதியா இருக்கும். ஆனா நீங்க மனசாரவா சொல்லியிருப்பீங்க, உனக்கு பிச்சு போடுவோம்னா நீ அடுத்த செகண்டே போய் குச்சி எடுத்து வெளுக்கவா போறீங்க. அந்த குழந்தைக்கு தெரியாது ஒரு கட்ட வரைக்கும் நம்ம தப்பு பண்றோம். ஆனா அந்த மிரட்டக்கூடிய தன்மை இருக்குல்ல, நீங்க ஒருத்தவங்க திட்டுறதுனாலும் மிரட்டுறதுனாலும் உங்களை இப்ப நான் குருவா மாத்திக்கிட்டு இருக்கேன், நல்லா கவனி. இந்த மேட்டர் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா ஒண்ணுமே தெரியாம வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எடுத்தோன்னே PhD கிளாஸ் எடுத்தா என்ன புரியும்? ஆனால் இருக்கிறதே அப்பட்டமான பொய். எடுக்கலாம் PhD கிளாஸ் எடுத்தா புரியும், புரியாமலாம் கிடையாது. ஏன்னா குழந்தையே நீங்க எத்தனை வருஷம் எத்தனை பேரை பார்த்து வந்திருக்கீங்க, எத்தனை பேரை மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நடக்கும் நடக்கல, நடக்காம இருக்குது, நல்ல நடந்து ஞானம் அடைஞ்சவங்க, நடக்காம ஞானம் அடைஞ்சவங்க, இதெல்லாம் நிறைய இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போக வேணாம், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய ஆற்றல் வந்துட்டா நம்ம கடவுளா இல்லையா? ஓப்பனா பேசுங்க, கடவுளா இல்லையா? பேசுங்க, பேசுங்கன்னா தான் கேட்கும். கடவுள் தானே. மேம் உங்களுக்கு தமிழ் புரியுமா? ஓகே ஓகே. நம்ம கடவுள் தானே அப்போ? ஓகே. கடவுளோட ஆற்றல் நமக்கு வந்துருச்சுன்னா மைண்ட் என்னெல்லாம் சொல்லும். என்ன தெரியுங்களா நடக்கும்? என்ன நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க. சும்மா சின்ன விஷயம் கிடையாது. நீங்க உட்காந்துட்டு கேட்டுக்கிற விஷயம் விளையாட்டு காரியம் கிடையாது. ஏதோ நம்ம ஏதோ கைலாச போனா வந்தோம், ஏதோ உட்காந்து ஏதோ ஆன்மீகத்தை தெரிஞ்சுப்போம், ஒரு டைம் பாஸுக்குலாம் வரல. எனக்கு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி சிலிருக்குது. பல ஜென்மத்தோட கர்ம வினைகளை அழிக்க போறீங்க. இந்த பவர், இந்த தெளிவு, இந்த புரிதல், பவர் கூட விட்டுருங்க, இந்த தெளிவு இந்த புரிதல் வரும்போது இந்த உலகமும் நீங்களும் வேற ஆயிடுவீங்க. இந்த உலகத்தை நீங்க பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா உலகத்தெல்லாம் விட மிக உயர்ந்த நிலைக்கு போயிருவீங்க நீங்க. அப்போ நார்மல் வாழ்க்கையிலேயே தெளிவு இல்லாம வந்துடும். இப்ப உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். எப்படி பார்ப்பீங்க? நாயோட கேவலமா பார்ப்பீங்க ரோட்ல போற ஒருத்தனை. எப்படி
ரொம்ப சீப்பா தெரியுமா? ஏன் இப்ப உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. பண்ணலாமா அந்த வேலையை? விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உலகத்திலே மிகப்பெரிய ட்ரக், மிகப்பெரிய போதை, மிகப்பெரிய கெட்ட விஷயம் எது தெரியுங்களா? ஆன்மீகத்துல இருக்கிறவன் சராசரியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறவனை பார்த்து நினைச்சுப்பானா, பரவாயில்ல அவனோட ஒரு படி நம்ம மேலதான் இருக்கும். சின்ன விஷம் சேர்ந்துருச்சுனாலே நிறைய சேர்ந்து உங்களை கொண்டுரும். பரவாயில்ல அவன்லாம் கஷ்டப்படுறீங்க, உனக்கு என்னத்த எவனா உண்மையை சொல்லிக் கொடுப்பானா? இந்த காலத்துல கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லித்தர உனக்கு யாரா இருக்கும்? நீ ஆன்மீகத்தை விடுங்க, ஒரு சின்ன ட்ரிக் ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லித்தர ஆள் இருக்கா? யாராவது இருக்காங்களா? ஆனா இன்னைக்கு எங்க அப்பா இந்த விஷயத்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் எடுக்கிறேன், பெய்டு கிளாஸ் எடுக்கிறேன், ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு சில பேர்லாம் பெய்டு கிளாஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் உண்மை போய் சேரணுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க காலை தொட்டு, எனக்கெல்லாம் ஈகவே கிடையாது, உங்க ஒவ்வொருத்தவங்களோட காலையும் தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சகோதர சகோதரியா கேட்கிறேன், தயவு கூர்ந்து தயவு செய்து உண்மைகள் புரிய வரும்போது, தெளிவு பிறக்கும் போது மற்றவர்கள் எல்லாத்தையும் விட ஒருபடி மேல போவீங்க, போகாம இருக்க மாட்டீங்க. 100% சொல்ற போவீங்க, எல்லாம் புரியும். எப்படி புரியும், ஏன் புரியும், எதனால புரியும் சொல்றேன். எல்லாம் தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற அகம்பாவம் வந்துருச்சுன்னா நான் எடுத்த கிளாஸ் வேஸ்ட்.